Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்னைக்கு நாம எதை பத்தின வீடியோ பார்க்க இருக்கோம்னா, இப்போ 2 days முன்னாடில இருந்து மிஸ்டர் நவீன் MD யூனிக் எக்ஸ்போர்ட் அவங்க வந்து வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ நம்ம யூடியூப் சேனல்லையும் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்க. இன்னைக்கு நவீன் சார் அவர் வந்து வீடியோ வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோல ESM Thambis அப்படின்னு சொல்லி அவர் என் பேரை குறிப்பிட்டதால அவருக்காக ஸ்பெஷலி இந்த வீடியோ, வேற யாருக்காகவும் இல்லை, மிஸ்டர் நவீன்காக மட்டும்தான். மிஸ்டர் நவீன் சார், உங்களுக்கு நல்லா தெரியும், என் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நான் முதல்ல வந்து சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் என் மேலே டிஃபர்மேட்டிவ் கேஸ் போடுறதா இருந்தால் தைரியமாக போடுங்க, சரியா? அதை பற்றி கவலையே படலை, சரியா சார்? என் பேர் தரலன்னு நான் சொல்கிறேன். என் பேர் ஹவுல்தார் மாணிக்கம், எக்ஸ் ஆர்மி ரிட்டையர்ட், சரியா சார்? பேரை சொல்லி இனிமேல் டிஃபர்மேட்டிவ் கேஸ் கொடுங்க. நீங்கள் டிஃபர்மேட்டிவ் கேஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் பயந்து ஓடுற ஆள்லாம் நான் கிடையாது. கோர்ட்டில் சந்திப்போம் சார் டிஃபர்மேட்டிவ் கேஸை வச்சு, சரியா? அவதூறு வழக்கு, தமிழில் தெரியும்னா சொன்ன அவதூறு வழக்கு. நான் எந்த அவதூறையும் பரப்பல சார். ஆல்ரெடி உங்க மேல எஃப்ஐஆர் இருக்கு. உங்க மேல கலெக்டர் ஆபீஸ் மதுரையில கொடுத்துருக்காங்க, ஈரோட்ல கொடுத்துருக்காங்க, எஃப்ஐஆர் ஆயிருக்கு உங்க மேல. நீங்க வந்து A1 குற்றவாளி, சரியா சார்? இப்ப கண்டிஷன் பெயில்ல இருக்கீங்க. நீங்க என் மேல டிஃபர்மேட்டிவ் போடுனா போடுங்க. நான் வந்து உங்களை வந்து தனிப்பட்ட முறையில எந்த இதையும் நாங்க வந்து பண்ணல. உங்க மேல வேற எதுவும் நாங்க வந்து தனிப்பட்ட முறையில அவதூறு பரப்பல. மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் மட்டும்தான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையோ தனிப்பட்ட நபரையோ பர்சனலா தாக்கி எந்த விஷயத்தையும் நாங்க பேசல. அளிக்கப்பட்ட புகார், பாதிக்கப்பட்ட மக்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோமே தவிர, எங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வாக்கிய வரப்பு செய்யறாரா இல்ல மாமி மச்சம் வர தராரா? நீங்க மிலிட்ரிக்காரவங்க, அவ்வளவு முன்னாள் ராணுவ வீரர்களையும் உங்க கம்பெனியில பணம் போட வச்சு ஏமாத்திருக்கீங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. இதை நீங்களே ஒத்துருக்கீங்க, சரியா சார்? உங்களோட லீடர்ஸ் முத்துச்செல்வம், நீலமேகம், பெருமாள் எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க நாங்க வந்து பிசினஸே பண்ணல அப்படின்னு. அந்த எவிடன்ஸ் உங்களுக்கு எல்லாம் யூடியூப் சேனல்ல இருக்கு, போய் பாருங்க. அப்ப பண்ணாத பிசினஸ்க்கு நீங்க வந்து என் மேல டிஃபர்மேட்டிவ் கேஸ் போட்டீங்க, நான் உங்க மேல அவதூறு பரப்பினேன் அப்படின்னீங்கன்னா, புதிய தலைமுறை, ஜிஆர் டிவி, சன் டிவி எல்லார் மேலேயும் டிஃபர்மேட்டிவ் கேஸ் போடுங்க. லீகலா நம்ம கோர்ட்ல சந்திப்போம் சார். 1 to 1 உங்க லாயரும் எனக்கும் லாயர் இருக்காங்க, என் லாயரை வச்சு பேசிக்குவோம், சரியா சார்? சந்திப்போம். அட்ரஸ் தெரியலன்னா சொல்லுங்க. உங்க குமரேசன் சாருக்கு என் ஃபோன் நம்பர் இருக்கு, அட்ரஸ் இருக்கு, சரியா சார்? அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. கரெக்டா என் வீட்டுக்கு கரெக்டா டிஃபர்மேட்டிவ் நோட்டீஸ் அனுப்பி விட்டுருங்க சார், கவலைப்படாதீங்க, சரியா சார்? கண்டிப்பா பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நான் எப்பவுமே குரல் கொடுப்பேன். அதுல வந்து நீங்க ஒரு சின்ன வார்த்தை சொன்னதுக்காக நாங்க வந்து விட்டுட்டு போயிடுவான்னு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க நவீன் MD சார், உங்களுக்கு திரும்பவும் நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து கேஸை சால்வ் பண்ணணும், நல்லபடியா முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல நீங்க வெளியே வந்திருக்கீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம், பண்ணுங்க. அவர் குமரேஷன் அவர் கம்பெனி கூட நீங்க ஜாயின் பண்ணி மக்களுக்கு வந்து ஒரு செட்டில்மெண்ட் பண்ணி என்ன ஏதுன்னு செய்யுங்க. அது நீங்களாச்சு, உங்களுக்கு கீழே பாதிக்கப்பட்ட மக்களாச்சு, உங்க 2 பேருக்குள்ள பர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங். அது நீங்க சொல்றீங்க, அவங்க கேட்கறாங்க, நீங்க செய்றீங்க. அது உங்க 2 பேருக்குள்ள விஷயம், சரியா சார்? எனக்கு என் கூட இருக்கிற ஆர்மி பசங்க அவ்வளோ பேர் ஏமாத்தப்பட்டிருக்காங்க. அவங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுக்காக தான் நான் இந்த விஷயத்துக்குள்ள உள்ள வந்திருக்கேன். எனக்கும் யூனிக் எக்ஸ்போர்ட்டுக்கும் எந்த வித சம்மந்தமும் கிடையாது, சரியா சார்? நான் திரும்ப அதான் சொல்றேன். என் சேனல் நீங்க ஃபாலோ பண்றீங்க, எனக்கு முன்னாடி இருந்தே தெரியும். இப்பவும் நான் சொல்றேன், நீங்க இந்த யூடியூப் சேனல்ல என்ன பேர் எடுத்ததால, வீடியோல பேர் எடுத்ததால தான் நான் சொல்றேன். ESM Thambis, ஹவுல்தார் மாணிக்கம், ரிட்டையர்ட் ஆர்மி, சரியா சார்? பேர் தரலன்னா பேரோட சொல்லுங்க. ஓகே, நீங்க வந்து இப்ப செட்டில்மெண்ட் ஃபார்ம் கொடுத்துருக்கீங்க, இந்த ஃபார்ம் கொடுத்துருக்கீங்க, எல்லாம் ஓகே சார். இந்த ஃபார்ம் ஜம்முல இருக்கிறவங்க எப்படி கொடுப்பாங்க, டெல்லியில இருக்கவங்க எப்படி கொடுப்பாங்க, சர்வீஸ் பர்சன் எப்படி கொடுப்பாங்க? அவங்க உங்க கூட வந்து மீட்டிங் போடணுமா அங்க கிருஷ்ணகிரியில? சொல்லுங்க, இது பாசிபிளா? சரியா? அது நடக்க முடியாது. இதுக்கு வேற ஏதாவது ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணுங்க. ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுங்க, இல்ல வேற ஏதாவது கொடுங்க, ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க. அந்த நம்பருக்கு அவங்க ஃபில்அப் பண்ணி அந்த ஃபார்ம் நான் யூடியூப் சேனல்லையும் இருக்கு, பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. நவீன் சார் லாஸ்ட் டைம் போட்ட அந்த யூடியூப் சேனல் PDF லிங்க் இருக்கு, டவுன்லோட் பண்ணி அவங்க செய்யுங்க. அது ஒரு ப்ராசஸ், சரியா சார்? செட்டில்மெண்ட் ப்ராசஸ் நீங்க பண்ணி அந்த டீடைல்ஸ் கேட்டு நீங்க செட்டில்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. ஆனா கோர்ட்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு சட்டப்படி இதுக்கான ப்ரொசீஜர் பண்ணிட்டு நீங்க செட்டில்மெண்ட் ஃபார்ம் கொடுத்து பண்ணிக்கோங்க. ஏன்னா கேஸ் இன்னும் முடியல. ஜஸ்ட் நீங்க ஒரு நிபந்தனை பெட்டிஷன் கண்டிஷன் பேர்ல தான் நீங்க வெளியே வந்திருக்கீங்க. நிபந்தனை ஜாமீன் பேர்ல தான் நீங்க மாசம் போய் சிக்னேச்சர் பண்ணணும். கேஸ் இன்னும் யாரும் விட்ரால் வாங்கல, சரியா சார்? கம்ப்ளீட்டா கேஸ் விட்ரால் வாங்கினாதான் அந்த இது வந்து முடியும். ஏன்னா நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் இருக்கும்போது அதை நம்ம மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல செட்டில்மெண்ட் பண்ண முடியாது, கோர்ட் மூலமா தான் பண்ண முடியும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், சரியா சார்? அது நீங்க ப்ராப்பரா பண்ணிக்கோங்க. நீங்க உங்களோட கணக்கு வழக்குல கேளுங்க, உங்க லீடர்ஸ் இருக்கவும் கேளுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட ஒரே ஒரு ரெக்வஸ்ட்,
உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கு, நீங்க எவ்வளோ கம்பெனியோட அமௌண்ட் கையில வச்சிருக்கீங்க, அது லிக்விட் கேஷா இருந்தாலும் சரி, உங்களோட ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும் சரி, ஜுவல்ஸா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க எங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, இந்தியாக்குள்ள எங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க பிளஸ் ஃபாரின்ல எங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அந்த டீடைல்ஸா மக்களுக்கு பொது வழியில போட்டு உடைங்க. சரியா சார்? ஃபர்ஸ்ட் நீங்க அதை பண்ணுங்க. அப்பதான் மக்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வரும். உங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, லீடர் அவ்வளவு சம்பாரிச்சிருக்காங்க, லீடர் அவ்வளவு சம்பாரிச்சிருக்காங்க, சம்பாரிச்ச காசை திருப்பி கொடுங்க, அதோட கணக்கு வழக்க கொடுங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. ஓகே, அது நீங்க கேளுங்க, ஆஸ் எம்டி நீங்க கேட்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு, கம்பெனியோட காசு, மக்களோட காசு, அதை நீங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்ல வைங்க. அடுத்த வீடியோல நான் கண்டிப்பா இதை எதிர்பார்ப்பேன். என்கிட்ட இவ்வளவு காசு இருக்கு, கம்பெனி மக்கள் போட்ட காசு இவ்வளவு இடத்துல இருக்கு, அது இப்போதைக்கு காசா இல்லாம வேற ஒரு இடத்துல இருக்கு, அது வெஞ்சர் கேபிட்டலா இருக்கலாம், இல்ல ரஷ்யால கோல்டு இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம், நீங்க சொல்ற மாதிரி நிறைய விஷயங்கள்ல இருக்கு. அது எங்க இருக்கோ அங்க இருக்க, அது இருக்குங்கிற விஷயத்தை நீங்க ஓப்பனா சொல்லுங்க. சரியா? ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. இப்ப வீடியோ மற்ற விஷயத்துக்கு போடுறீங்க, இந்த ஒரு விஷயத்துக்கு சொல்லுங்க. பாதிக்கப்பட்ட மக்களோட பணம் எங்க இருக்கு? நான் கேட்கிற ஒரே கேள்வி, சிம்பிள் கேள்வி, அது உங்ககிட்ட இருக்கிற பணம். லீடர்ஸ் கிட்ட இருக்கிற பணம், லீடர்ஸ் எவ்வளவு கமிஷன் வாங்கியிருக்காங்க, அவங்களோட கணக்கு வழக்கு என்ன, அது நீங்க கேளுங்க. இப்ப மிஸ்டர் குமரேஷன் அவரை நீங்க அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கதா சொல்லியிருக்கீங்க. அவர் கணக்கு பார்ப்பாரு, கணக்கு கேட்பாரு. யாரு கல்பிரேட், யாரு ஏமாத்தப்பட்டிருக்காங்க, யார் கணக்கு கொடுக்கல, அது நீங்க உங்களோட கம்பெனிக்கு உட்பட்ட சட்டத்திட்டப்படி நீங்க பண்ணிக்கோங்க. அது உங்களோட எம்டி, ஆஸ் எம்டி உங்களோட ஜாப். இது நீங்க என்னைக்கோ பண்ணிருக்கணும். குறைஞ்சபட்சம் இன்னைக்காவது பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு, அதுவே பெரிய விஷயம். நீங்க பண்ணுங்க. சார், உங்க கம்பெனி பாலிசி நீங்க பண்ணுங்க. ஆனா பாதிக்கப்பட்ட மக்களை கேஸ் கொடுக்க கூடாது, இன்னும் ஃபர்தரா லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது, இன்னும் இஓடபிள்யூல போய் புகார் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லாதீங்க. அது ஒரு பக்கம் நடக்கட்டும், சைமல்டேனியஸா ரெண்டு பக்கமும் நடக்கட்டும். நீங்க செட்டில்மெண்ட் பண்றதா இருந்தா பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா மக்கள் எப்பயும் போல இஓடபிள்யூல போய் புகார் கொடுப்பாங்க. இப்ப இஓடபிள்யூல ஒரு புகார் மேலா அப்படிங்கிற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்றதுக்கு பேசிட்டு இருக்காங்க. பிளஸ் கம்ப்ளைண்ட் மேல ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்கன்னா பல்கா ஒரு 1000 கம்ப்ளைண்ட் 2000 கம்ப்ளைண்ட் பண்றதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. கூடிய விரைவில் நடக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க சொல்ற அந்த கம்பெனி பேரை போட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு பாண்ட் போட்டு நீங்க மக்கள்கிட்ட கொடுங்க. 1 to 1 பேசுங்க. எந்த மக்களுக்கு புகார் கொடுக்க விருப்பம் இல்லையோ அந்த மக்கள் புகார் கொடுக்க மாட்டாங்க. நீங்க செட்டில்மெண்ட் தரீங்க. எந்த மக்கள் புகார் கொடுத்து கோர்ட் மூலமா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த மக்கள் அவங்க பண்ணிக்கிறாங்க. ஏன்னா கேஸ் ஒருத்தர் போட்டாலும் அது கேஸ் தான், 1000 பேர் போட்டாலும் கேஸ் தான், 1,00,000 பேர் போட்டாலும் கேஸ் தான். அந்த ஒருத்தருக்காக நீங்க கோர்ட்ல பதில் சொல்லிதான் ஆகணும். சரியா சார்? அது வேற விஷயம். எல்லா மக்களுமே கேஸை வாபஸ் வாங்க போறது இல்லை. ஏன்னா அவங்க இந்த 3 வருஷம் 2 வருஷமா தவிச்சிருக்காங்க. மிலிட்ரிக்காரவங்கள நீங்க ஏமாத்திருக்கீங்க. அந்த யூனிஃபார்ம் போட்ட சர்வீஸ் பர்சனை இன்னமும் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள நீங்க ஏமாத்திருக்கீங்க. அவங்க பட்டின துயரத்தை எப்படியாவது அவங்களோட ஒரே நோக்கம் பணத்தை வாங்கணும், வேற எந்த நோக்கமும் கிடையாது. உங்களுக்கும் ஈசம் தம்பீஸ் எனக்கும் என்ன பாக்கியா தகராறா, வரப்பு தகராறா, வேற ஏதாவது தகராறா, இல்ல மாம மெச்ச தகராறா? எதுவுமே கிடையாது. நீங்க பாதிக்கப்பட்ட மக்களை ஏமாத்திருக்கீங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் புகார் கொடுக்க வந்திருக்காங்க. அந்த புகாரை இஎஸ்எம் வெல்ஃபேருக்காக இருக்கிற என்னோட யூடியூப் சேனல் நான் சொல்றது என்னோட கடமை, தார்மீக உரிமை. நீங்க சொல்றீங்க அந்த டிஃபர்மேட்டிவ் நோட்டீஸ்க்காக பயந்து நான் ஓடிட்டுலாம் இருக்க முடியாது. சரியா? பொது வழியில நான் யூடியூப் சேனல் வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறதால உங்க மேல ஏதோ தாக்கி பேசுறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. உங்க இடத்துல யாருன்னா நான் தான் பேசுவேன். சரியா? ஆஸ் ஏ எம்டி நீங்க உங்களோட கடமையில இருந்து நீங்க தவறிட்டீங்க. இதுதான் உண்மையான விஷயம். இந்த விஷயத்த நீங்க என்னைக்கு பண்ணிருக்கணும் தெரியுமா? 2022லயே பண்ணிருக்கணும். அன்னைக்கே நீங்க நிப்பாட்டி பண்ணிருக்கணும். அன்னைக்கே நீங்க நிப்பாட்டி கணக்கு கேட்டிருக்கணும். நீங்க சொல்றீங்க என்னைய மீறி பின் ஜென்ரேட் ஆயிடுச்சு, என்னைய மீறி 120 கோடிக்கு தான் எனக்கு அக்கௌண்ட்ல வந்திருக்கு, மிச்சம் 420 கோடி 520 கோடி பின் ஜென்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நான் சொல்லல. சரியா? அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அந்த பின் ஜென்ரேட் ஆகும் போதே அது நிப்பாட்டி இருக்கணும். இல்ல பின் ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க தான் அந்த வாட்ஸ்அப் குரூப்போட அட்மினா இருக்கீங்க. மக்களுக்கு அந்த விஷயத்தை நீங்க அப்பவே புரிய வச்சிருக்கணும். சரியா சார்? என்னைய மீறி கம்பெனி நடந்துகிட்டு இருக்கு, யாரும் இனிமேல் பணம் போடாதீங்க, யாரும் ஏமாறாதீங்க, நீங்க என்னைக்கு சொல்லிருக்கணும்? அன்னைக்கு சொல்லிருக்கணும். எல்லாத்தையும் விட்டுட்டீங்க, பணம் லாக் ஆயிடுச்சு, வச்சிருச்சு, வரமாட்டேங்குது அப்படின்னு நீங்க லீடர்ஸ் கூப்பிட்டு மீட்டிங் போட்டீங்க, அது ஒத்துழைக்கல. அதுக்கப்புறம் நீங்க இன்னும் பிடிஎஃப் விட ஆரம்பிச்சீங்க. எல்லா தப்பும் லீடர்ஸ் மேலனா உங்க மேல எந்த தப்புமே இல்லையா சார்? அது மாதிரி நீங்க சொல்லுங்க. நீங்க லீடர்ஸ் மேல தப்பு சொல்றீங்க, ஓகே, ஐ அக்ரி, லீடர்ஸ் மேல தப்பு இருக்குதுதான். ஆனா உங்க மேல தப்பே இல்லையா சார்? நீங்க ஒரு எம்டியா இருந்துகிட்டு அந்த கம்பெனியை கரெக்டா நிர்வாகம் பண்ணலங்கிறது தான் உண்மையான விஷயம். அதை முதல்ல ஒத்துக்கோங்க. உங்க மேல தப்பு இருக்குங்கிறத முதல்ல ஒத்துக்கோங்க. நீங்க அந்த தப்பை சரி பண்ணணும்னு இப்ப முன்னாடி எடுத்து வந்திருக்கிறது நல்ல விஷயம். ஆனா அதுக்கான நம்பிக்கை மிஸ்டர் குமரேஷன் மூலமா நீங்க பண்ணணும்னு சொல்றீங்க. ஓகே, அது உங்களோட சாய்ஸ். நீங்க யார் மூலமா பண்ணிக்கோங்க, யார் மூலமா கனெக்ட் பண்ணிக்கோங்க ஆஸ் ஏ எம்டி. ஆனா
மக்களுக்கு பணத்தை எப்ப திரும்ப தருவீங்க அதை சொல்லுங்க. 6 மாசம் கழிச்சு வரும், 6 மாசம் கழிச்சு எங்க இருந்து வரும், இந்த கம்பெனி ஏன் உங்களுக்கு லோன் கொடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கிளாரிஃபை பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோல வரும்னு சொல்றீங்க, அதை ஒரே வீடியோவை போட்டு மக்களே என் பணம் இந்த கம்பெனில இருக்கு, இந்த கம்பெனி எனக்கு கடன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்த மக்களுக்கு போட்டு உடைங்க. இன்னும் உருட்டிக்கிட்டே இருக்காதீங்க. சரியா? ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்ல நீங்க சொல்லுங்க. சொன்னாதான் மக்களோட சப்போர்ட் கிடைக்கும். ஆனா மக்களுக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன், புகார் கொடுக்கறதும் கொடுக்காம இருக்கிறதும் உங்களோட தனிப்பட்ட விருப்பம். அதில் நான் எந்த வித தலையிட மாட்டேன். ஆனா ஒன்று, சட்டப்படி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து தர்மப்படி கோர்ட்ல போய் தான் உங்களுக்கு பணம் திரும்ப கிடைக்கும். ஆஸ் எ ப்ரொசீஜர் இதுதான். ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கும் போது யாரும் செட்டில்மெண்ட் பண்ண முடியாது. அப்படி பண்ணாங்கன்னா அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். அவங்க கோர்ட்டுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். ஏன்னா நீதிமன்றம் அதான் கேள்வி கேட்கும். புகார் யார் கொடுத்துருக்காங்க, எப்படி செட்டில்மெண்ட் ஆச்சு, என்ன ஏது, எத்தனை பேர் புகார் கொடுத்துருக்காங்க, புகாரோட தன்மை என்ன அப்படின்னு எல்லாரையும் பார்ப்பாங்க. அக்கௌண்ட்ல போட்டவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா கேஷா கொடுத்துருப்பாங்க, மற்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனா மிஸ்டர் நவீன் சார், உங்களுக்காக தான் இந்த ஸ்பெஷலி வீடியோ. நீங்க டிஃபர்மேட்டிவ் கேஸ் போடுறதா இருந்தால் தைரியமா போடுங்க. மக்களே, நான் யூனிக் எக்ஸ்போர்ட்டோட அப்டேட் உங்களுக்கு வேணும், யூனிக் எக்ஸ்போர்ட்ல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னீங்கன்னா என் சேனல் கீழே கமெண்ட் செக்ஷன்ல போய் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க சொன்னா மட்டும்தான், நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், நீங்க சொன்னா மட்டும்தான் நான் யூனிக் எக்ஸ்போர்ட் பத்தி போடுவேன். ஏன்னா என் சேனல் யூனிக் எக்ஸ்போர்ட் பாதிக்கப்பட்டதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது கிடையாது. நான் அதுக்கு முன்னாடியே இஎஸ்எம் வெல்ஃபேருக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன். முன்னாள் ராணுவ வீரர்கள் வெல்ஃபேருக்காக எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் 4 பேருக்கு சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியா? இது என் கூட வேலை பார்த்தவங்க, என் கூட சர்வீஸ்ல இருந்த முன்னாள் ராணுவ வீரர்கள், என்னோட நண்பர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த யூனிக் எக்ஸ்போர்ட் கம்பெனி மேல. அது மேல எஃப்ஐஆர் இருக்கு, எஃப்ஐஆர் நடந்துகிட்டு இருக்கு, கேஸ் கோர்ட்ல இருக்கு, அவங்க மேல சார்ஜ் ஷீட் போட போறாங்க, A1 குற்றவாளி. இது எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பேசினேன். நான் வேற எதுவும் உங்க தனிப்பட்ட முறையில பர்சனல் வாழ்க்கையை தாக்கி ஏதாவது பேசியிருந்தேன்னா சொல்லுங்க. நான் அது மாதிரி எந்த வீடியோ போட்ட மாதிரி தெரியல. நீங்க தப்பு பண்ணியிருக்கீங்க. இதை நான் சொல்லல, உங்களோட இன்வெஸ்டர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அவங்க தான் கொண்டு போய் புகார் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு புகார் தெரியலன்னா நீங்க ஈரோடு EOW போய் பாருங்க, இது வரைக்கும் எத்தனை புகார் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு அப்படின்னு. அது நான் போய் கொடுக்கல. சரியா சார்? அவங்க தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க ஆஸ் ஏ எம்டி, யுவர் ஏ ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன், நீங்க தான் பதில் சொல்லணும். அதுக்காக எங்களை மேலிருந்து நீங்க ஒரு மிரட்டுற மாதிரி, நீங்க ஒரு மிரட்டல் வெட்டிட்டீங்க பயந்துற மாதிரிலாம் இல்லை. டிஃபர்மேட்டிவ் கேஸ் உங்களோட லாயர், என்னோட லாயர் கோர்ட்ல சந்திப்போம். என் அட்ரஸ் தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா குமரேசன் சாருக்கு என் ஃபோன் நம்பர் இருக்கு, குரூப்லயும் இருக்கு, அடிச்சு கேளுங்க. என் ஆதார் கார்டை தரேன், அட்ரஸ் கரெக்டா வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. அந்த அட்ரஸ்ல டிஃபர்மேட்டிங் வாங்கிட்டு நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன். சரியா சார்? அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. நான் கோர்ட்ல உங்களுக்கு என்ன ஏதுன்னு அதை அங்க பார்த்துக்குவோம். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் தெளிவா சொல்லிடுறேன், உங்களுக்கும் எனக்கும் வாக்கிய தகராறு கிடையாது. அதை மட்டும் நான் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. மக்களை நீங்க ஏமாத்திருக்கீங்க, அந்த விஷயத்த நீங்க சரி பண்ணி கொடுக்கணும். அது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி.